நம்ம ஊர் கோயில்களில் மட்டும்தான் இந்த மாதிரியான சிற்பங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். அதுலேயும் யாளிகள் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மேக்சிமம் நமக்கு தெரிஞ்சது சிங்க முகமும் யானை துதிக்கையும் இருக்கக்கூடிய யாளிகள் தான். ஆனால் இன்னமும் நிறைய யாளிகள் இருக்குது. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே கோயில்கள்லேயே செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே செதுக்கப்பட்டிருக்க இந்த சிற்பத்தை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யானையின் துதிக்கையும் முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே முதலையோட முகமும் அதனோட உடல் அப்படியே பார்த்தீங்கன்னா திமிங்கலத்தோட உடல் அமைப்பும் இருக்குது. இந்த யாழி நீங்கள் பார்த்த உடனே சொல்லிடுவீங்க இது ஒரு நீர்வாழ் யாழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாழிகள் அப்படின்னா நம்ம பொதுவாக நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே நிலத்தில் வாழக்கூடிய யாழிகளை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரியான நீரில் வாழக்கூடிய இந்த யாழியை பார்த்துருக்கீங்களா? செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இந்த யாழியை பற்றி நான் தேடும்போது இன்னும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. அது எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கணும். ஸோ அதுக்கு மறக்காமல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.